ராஜா, இப்போ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இன்னமும் கூட நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறார் திரு சோமு. ஆனால் அந்த லிஸ்ட்டோடைய டைட்டில் பார்க்கும்போது ஃபைனல் லிஸ்ட்டுன்னே போட்டு அந்த 5 லிஸ்ட் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ இதுக்கப்புறம் மாற்றம் இருக்காது அப்படின்னு குறிப்பாக உணர்த்துகிறாரா எடப்பாடி பழனிசாமி? கண்டிப்பாக இந்த லிஸ்ட்ல வந்து மாற்றம் இருக்கிற வாய்ப்புகள் தான் மிக மிக குறைவு. ஏனென்றால் இந்த மாதிரியான அந்த டாக்ஸ் போயிட்டு இருந்ததுனாலதான் இந்த லிஸ்டே வந்து லேட்டா வந்திருக்கு. இந்த பட்டியல வந்து லேட்டா வந்திருக்கு. ஏற்கனவே வந்து இரண்டு கட்டமாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஏனென்றால் குறிப்பிட்டது போல வேளச்சேரியை வந்து பாஜக வந்து கேட்டாங்க, வேளச்சேரியை கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து டி நகர் தொகுதியில வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடத்தை நாங்க வந்திருக்கிறோம் டி நகர் தொகுதியில. அதனால வந்து அந்த டி நகரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து கடுமையாக மறுத்து விட்டதாக நமக்கு அந்த தகவல்கள் வந்து கிடைக்கின்றன. ஏனென்றால் டி நகர் தொகுதியை வந்து கண்டிப்பாக வந்து விட்டுக் கொடுக்க முடியாது. கடந்த தேர்தலில் வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி. சத்யா வந்து அங்க வந்து வெறும் 137 வாக்குல தான் வந்து தோல்வியடைந்தார். ஆகையால் வந்து அந்த தொகுதியை வந்து கண்டிப்பாக வந்து விட்டுக் கொடுக்க முடியாது என்றுதான் தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து அதிமுக வந்து உறுதியாக இருந்தது. வினோஜி செல்வத்தை வந்து பாஜக தலைமை அந்த பகுதியில் வந்து வேலை பார்க்க சொல்லிட்டதா கூட ஒரு தகவல் இருந்தது. இதெல்லாம் தகவல்கள் தான். அதனால அதற்கான அந்த பணிகளை வந்து தேர்தல் பணிகளை திரு வினோஜ் பி செல்வம் அவங்க மேற்கொண்டாரு. ஆகையால் வந்து அந்த பாஜக வந்து டி நகரை பெறுவதற்கு மும்முரம் காட்டியது என்று கூறப்பட்டது. அதே போல வந்து காங்கிரஸ் ஹசன் மௌலானா வெற்றி பெற்ற வேளச்சேரி தொகுதியும் வந்து பாஜக வந்து கேட்டதாக தான் கூறப்பட்டது. அந்த தொகுதியை கொடுத்துருங்க, ஏனென்றால் அங்க எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா உறுதியாக வேளச்சேரி அசோக் 2வது முறையாக அவருக்கே வந்து அதிமுக வந்து வாய்ப்பு கொடுத்துள்ளது. அதாவது ஏற்கனவே எந்தெந்த தொகுதியில நின்னாங்களோ அவங்களுக்கு மீண்டும் வந்து அதே தொகுதியை அதிமுக நிக்கணும் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடா இருந்தது. அதை தான் இந்த வேட்பாளர் பட்டியல நம்ம வந்து பார்க்க முடியுது. 5 புதுமுகங்களுக்கு மட்டும்தான் இந்த 17 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடியுது. நன்றி ராஜா, தேங்க்யூ வெரி மச். ஸோ கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளர்கள் பட்டியலும் வந்தாச்சு. என்ன இன்னும் தாவேக்கா பட்டியல் வரலன்னு கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. த பேட்டில் இஸ் செட், த பியூகிள் இஸ் ப்ளோன். ஸோ போட்டிக்கு தேர்தல் தயாராகிடுச்சு. ஏப்ரல் 23 நோக்கி ஒவ்வொரு நொடியும் கடந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு வேகமாக, அவ்வளவு பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர வேண்டிய பட்டியல்கள்லாம் ஒன்றொன்னா வெளிவர வேண்டியிருக்கிறது. கோர்ஸ் பாஜக வரணும், காங்கிரஸ் பட்டியல் வரணும். இதெல்லாம் தேசிய தலைமைகள் வெளியிடறதுக்குனால இயல்பாகவே லேட்டாக தான் வரும். இந்த முறை நிறைய போட்டியும் இருப்பதனால நம்ம பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.